கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நாட்டுப்புற கலைகள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், தனியார் கல்லூரியில் நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய இந்த நாட்டுப்புற கலைகள் குறித்து சொல்லுங்க. அந்த பொங்கல் விழா எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், தமிழர்களினுடைய பாரம்பரிய பொங்கல் விழாவானது கோவையில் கூடிய அனைத்து கல்லூரிகளிலும், குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் அதிகமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம் என்றால் கோவை நவந்தியா பகுதியிலுடைய ராமகிருஷ்ண கலை கல்லூரி. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்போது இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பொங்கல் விழாவுக்காக தங்கள் பாரம்பரிய வெரைட்டிகளை அணிந்து வந்து தங்களது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் பாரம்பரிய பொங்கல் வைத்து குலவீட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். மற்றும் மேலும் கோலப்போட்டி, வண்ணமிழ் கோலங்கள் கல்வி கோலகத்தை அழகூட்டுவதாக அமைந்திருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா தமிழர்களின் பாரம்பரிய கைவினை பொருட்களையும் செய்து தங்கள் கலைத்தன்மையை மாணவர்கள் வெளிப்படுத்துகிறது பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் பரவடிப்பதுடன் மாணவிகளும் சிலம்பம் சுற்றி தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை உணர்த்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை கிராமிய பொங்கல், அதாவது பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கிராமிய பொங்கல் சமையல் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று அழகிய தமிழ் மகள், அழகிய தமிழ் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமிய உடையலங்கார போட்டியானதும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று நாட்டுப்புற பாட்டு போட்டியும் நடத்தப்பட்டு வருகிறது. கோலப்போட்டி, கைவினைப் பொருட்கள் செய்தல் போட்டி, அதே போன்று பல்லாங்குழி, 5 கால் ஆட்டம், நூறாங்குச்சி, பூக்கட்டுதல், பறவெடுத்தல் போட்டி, அம்பரம் விளையாட்டு, அம்மை அரைத்தல், அரிசி கொத்தல், மருதாணி வைத்தல், சிலம்பாட்டம் உள்ளிட்ட 15 விளையாட்டுகள் இந்த பொங்கல் விழாவில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கூடிய மாணவ மாணவிகள் இதில் கலந்து உற்சாகத்தோடு கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்றிருப்பதையும் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் பறவெடுத்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே போன்று கிராமிய ஆடை அலங்கார போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் மாணவ மாணவிகள் கிராம மக்களின் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்து அசைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதில் சிறப்பாக மாணவர்கள் அழகிய தமிழ் மகன் என்றும் மாணவிகள் அழகிய தமிழ் மகள் பட்டங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொங்கல் வைத்தும், குழை வைத்தும், மஞ்சள் அரைத்தும் பல்வேறு, அதாவது கிராம உணவை நேரடியாக காட்சிப்படுத்தும் விதமாக கல்லூரி வளாகம் முழுவதுமாகவே கிராமத்தில் பொங்கல் விழாக்கோலமாக காட்சி வைத்தது. அதே போன்று மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு டிஜே மூலம் பாட்டு செய்யப்பட்டு மாணவர்கள் உற்சாகத்தோடு வைப் செய்து டான்ஸ் ஆடக்கூடிய காட்சிகளையும் நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி மாரியப்பன்.